உங்ககிட்ட நானே வரலாம்னு இருந்தேன். எதுதாப்புல நீங்களே வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கு ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? ஆமாங்க. நீ வரும்போதே நான் நினைச்சேன், விஷயம் இல்லாம நீ இவ்வளவு அவசரமா ஓடி வர மாட்டியே, எனக்கு தெரியும். ஆமா, என்ன நடந்தது? சாவகாசமா சொல்லு கேப்போம். முன்ன நான் ஒருத்தர் கூட போகலாம்னு நினைச்சேன். அவங்க என்ன கூட்டிட்டு போகல. அதுதான் விரும்பி போனா விலகி போகுங்கிற முதல் வாக்கியம் பறிச்சுட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இப்போ இன்னொரு கோஷ்டி அவங்களா என்னை விரும்பி கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாங்க. ஆனா எனக்கு போக இஷ்டம் இல்லைங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? சரிதான், ரெண்டாவது வாக்கியமும் உன் அனுபவத்துல அழகா பறிச்சுட்டுன்னு அர்த்தம். எப்படி எப்படி? நீ வேண்டாம் வேண்டான்னு விலகி போன, அவங்க உன்னை வேணும் வேணும்னு விரும்பி கூப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். விலகி போனால் விரும்பி வரும், அதுதானே ரெண்டாவது வாக்கியம். ராஜா ராஜா, என்னடா பேசாம நின்னுட்ட? பேச்சே வரலீங்க. ஒரே ஆச்சரியமா இருக்குதுங்க. அட அதுக்குள்ள ஆச்சரியப்படாதேடா, மற்ற வாக்கியங்களும் பலிக்கட்டும். ஐயா, அந்த மூணாவது வாக்கியம்னா அத கொஞ்சம் சொல்லுங்களேன். மூணாவது வாக்கியமா? காண்பதெல்லாம் உண்மை இல்லை, நாலாவது உண்மைக்கு என்றும் அழிவில்லை. காண்பதெல்லாம் உண்மை இல்லை, உண்மைக்கு என்றும் அழிவில்லை. வரையா? போய் வா ராஜா. பாரு, நீ வேற அடங்கல. வந்து கவனிக்க ஓடாதா ஓடாதா, உருமல் அமுக்கியா, புடியா புடியா. ஓ ஓ ஐயோ முருகா, ஓடாத டேய் ஓடாத, புடி புடி அவனே, விடாத, புடி புடி. ஏண்டா அயோக்கிய பயலே, என்கிட்ட நீ ஆட்டம் காட்டுற? பல்ல உடைக்கலாமா? ஏண்டா எங்க ஏட்டியாவையா ஏமாத்த பாக்குற? அடிச்சனா? இவனை அடிச்சிடாதடா, இவன் என் மகன்டா. அடடே, உங்க மகனா? என் மகன் தான்டா, என்ன சத்தியமா பண்ணணும். என்ன பண்ண? ஏன் இப்படி துரத்திட்டு? என்ன பண்ணானா? என்ன இடிச்சன்னா? ஏட்டியா என்ன தப்பு பண்ணா? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். காலையில எழுந்திருச்சு வீட்டுல இருந்த எல்லா டிஃபனையும் இவனே தின்னு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடா பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு அவங்க அம்மா சொல்றா, போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நானும் காலையில இருந்து விரட்டுறேன், இந்நேரம் பள்ளிக்கூடம் கூட முடிஞ்சிருக்கும். ஆளி பயல, டேய் ஏன்டா அவனை விட்ட? இறங்குடா. ஏட்டையா ஏட்டையா, என்னடா ஐஸ் வைக்கிற? காலங்காத்தால வீட்டுல உங்களுக்கு அம்மாவுக்கு சண்டையா? இல்லடா, இன்னைக்கு தான் அவ சரிச்சா, பைய பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறான். என்னடா கொஞ்சம் இப்படி வாங்களேன். என்னடா என்னடா எங்க அப்படியே கூட்டு போற? என்னடா என்னைய பயமுறுத்துற? விஷயத்த சொல்ற, எனக்கு வேலை இருக்கு. ஏட்டையா, நம்ம ஊர் புளிக்க ஒரு பக்கம் காலி பசங்க காசை வச்சு சீட்டாடுறாங்களாமே, இதையெல்லாம் நீங்க கண்டிக்கிறது இல்லையா? அது மட்டும் இல்லடா, பட்டையும் காய்ச்சறதாக தகவல் வந்திருக்கு. அப்ப ஏன் பிடிக்காம இருக்கீங்க? நானும் பல தடவை போனேன், ஒரு பயலையும் என் கையில சிக்க மாட்டேங்கிறான். கூடிய சீக்கிரம் அவ்வளவு பயலையும் கோழி குஞ்ச பிடிக்கிற மாதிரி லவக்குன்னு பிடிக்கிறேன்பா. எப்படி என் கையில இருந்து தப்பிச்சிருவானுன்னு நானும் பாக்குறேன். பாத்துக்கிட்டே இருந்தா எப்ப பிடிக்கிறது? அது வந்து என்ன நீ ரொம்ப பேசுற? ஏட்டையா, நானே போய் அங்க பாத்து விட்டுமா? ராஜா, என் கண்ணு அப்படியே செய்டா. நீ நேர புலிக்கோய்க்கு போ. காலி பசங்க இருந்தானுங்க, நான் ஒடியாந்து என்கிட்ட சொல்லு. அவ்வளவு பயிலையும் பிடிச்சு உள்ள போட்டுறேன். இன்ஸ்பெக்டர் சொல்லி உனக்கு என்ன காசு வாங்கி தரேன், சர்டிபிகேட் வாங்கி தரேன்டா. அப்படின்னா இப்பவே போகட்டுமா? டேய் பாத்து ஜாக்கிரதை, யார் கையிலயும் சிக்கிக்காத. ஐயா ஓட்டத்தை யாராலும் பிடிக்க முடியாது. ஜாக்கிரதடா. சின்ன தலை பெரிய அறிவு. எனக்கு தான் ஒண்ணு இருக்குதே. ஐயோ டூட்டிக்கு டைம் ஆச்சே. என்ன யாரும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்து? எல்லா காரணத்தோட ஒரு பெண்ணு கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? விடுகையே விடுகையே. கத்தாத. முதல்ல காதல காத்து கிடக்கிற வகையெல்லாம் காட்டு காட்டு சீக்கிரம். முடியாது. கரெக்டையா இல்லையா? ஐயோ ஏயா, எதுக்காக அந்த அம்மா நகையை காட்ட சொல்ற? யாருமே அந்த சின்ன பையனை உள்ள விட்டது? ஷூட்டிங் எத்தனை விளையாடுறோமா? கண்ண கண்ண சின்ன பசங்க உள்ள வந்துறானு. எங்க அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஜகோபால் டிஃபன் சாப்பிட போட்டானா? எங்க அந்த பெரிய வைத்தியநாதன்? ஐசே கருப்பையா பையில கீழே போட்டு அந்த பையனை தொட்ட வெள்ள. ஐசே மேக்கப் போதும், கண்ணாடியை காட்டாதே, வெள்ளவா வெள்ளவா. மிஸ்டர் சுபாராவ், ஒன் மோர் டேக் ப்ளீஸ்.
அடே சினிமா படம் எடுக்கிறீங்களா? பின்ன என்ன, ₹1 4 போட்டோ படம் எடுக்கிறோம். அத நான் பாக்கலீங்க. உண்மையாவே இந்த அம்மாட்ட இவர் திருட வந்திருக்காரு நினைச்சுக்கிட்டேன். என்னடா உண்மையா இருந்தா இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? சும்மா படத்துக்காக அப்படி பொய்யா நடிக்கிறார். சாரி சார், வர வர உண்மை எது பொய் எதுன்னு சரியா தெரிய மாட்டேங்குது சார். நான் வரேன் சார். டேய் தம்பி, இனிமே கண்ணாலே பாக்குறதெல்லாம் உண்மைன்னு முடிவு கட்டிடாது. போயின்னு வா.